இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது ஒரு உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை, அரிசி எவ்வளோ போடணுமோ ஒரு டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு, சீரகம், வெந்தயம் அதை போட்டு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்ந்து பொரிஞ்சதுமே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த ஒரு பல்லாரி வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது ப்ரௌனிஷாக கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வெந்தக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு அது நம்ம காய் சேர்த்து கிண்டும் போது குக்கரில் ஒட்டுற மாதிரி இருக்கும், பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி 2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இந்த எல்லா பொடியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு நாம் எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றி அது போட்டு நல்லா 2 நிமிஷம் அது நல்லா கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா வீடே மணக்குங்க, அவ்வளோ வாசனையாக வரும் சாம்பார் சோறு. லாஸ்ட்டாக இறக்கும்போது நெய் விட்டு இறக்கி கிண்டி சாப்பிட்டு வச்சு பார்த்திங்கன்னா அதை விட பிரமாதமானது எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கும். தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் வேறு லெவல். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இதையுமே சேர்த்துக்கலாம். ஈஸியாக நம்ம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு வச்சிடலாம். இது மாதிரியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபீஸ்க்குனாலும் சரி அப்படி தான். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அடுத்து என்ன சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது மாதிரியான நல்ல வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ராம்பிரியா டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.